ஓவரா திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஓவரா திங்க் பண்ணாம எப்படி இருக்கிறது அப்படிங்கறதுக்கு உண்டான வழி யாரும் சொல்றது இல்ல. இன்னைக்கு நான் ஏன் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, நாம ரொம்ப ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு மன அழுத்தத்துக்கு உண்டான காரணியா அமைஞ்சிருங்க. அப்புறம் சோர்வுக்குள்ளேயும் ஆளாயிருவோம். யாரை பார்த்தாலும் எரிச்சல், கோபம் இந்த மாதிரி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும். அப்படியெல்லாம் வராம மனசை கொஞ்சம் லேசா வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கறத பத்தி பேசுறேங்க. உனக்கு இருக்கிற மூளை மட்டும் எனக்கு இருந்திருந்ததுன்னா நான் எவ்வளவு பெரிய ஆளாயிருப்பேன் அப்படின்னு சொல்ற நம்ம மூளைய எப்படி யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிறதுன்னு யோசிக்கிறது இல்ல. ஒரு விஷயம் நாம நினைக்கிற மாதிரி நடக்காதப்பதான் அது இப்படி நடந்தா நல்லா இருந்திருக்குமா, அப்படி நடந்தா நல்லா இருந்திருக்குமா, ஒருவேளை இப்படி நடந்திருந்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு விஷயத்த ரொம்ப சிந்தனை பண்றது அப்படிங்கிறது தான் ஓவர் திங்கிங். இந்த உலகத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச எல்லாருமே மத்தவங்க கிட்ட என்ன இருக்குது, நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னு பாக்கறத விட்டுட்டு நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தவங்க தான். சிந்திக்கிறதுக்கு மூளை இருக்குது, செயல்படுத்துறதுக்கு ஆற்றல் இருக்குது, வேற என்ன வேணும்? தனக்கு பிடிச்ச வேலைய செய்யாதவங்க எல்லா வேலையுமே கடனே தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு ஆய்வுல தெரிய வந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னா ஓவர் திங்கிங்கை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம நடக்காத ஒரு விஷயத்த, நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த தான் நினைச்சு ஓவரா திங்க் பண்ணி அதனால கோபமோ பயமோ இல்லை எரிச்சலோ அந்த மாதிரி அவதைப்படுவோம். மன அழுத்தத்துக்குள்ள கூட ஆளாயிருவோம். அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நம்ம தெளிவா இருக்கிறதுக்கு உண்டான யோசனைகளை தாங்க சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் முழுசா நம்மளோட வேலையை முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகும்போது யோசிப்போம். ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நம்மளுக்கு யோசிச்சுட்டு இது இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்குமே, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை தாக்குற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை பத்தி தான் இப்போ பேச போறோம். ஐரோப்பாவுல ஒரு தாத்தா பரம்பரையா கோயில்ல மணி அடிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது புதுசா வந்த இளவரசர் படிச்சவங்களுக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெளியே அவரு பின்னாடி பெரிய ஒரு சிகரெட் கம்பெனிக்கு ஓனரா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் பேங்க்ல பணத்தை போடும்போது அவருக்கு கையெழுத்து போட தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது, படிக்காமையே இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறீங்க, நீங்க படிச்சிருந்தா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, படிச்சிருந்தா நான் கோயில்ல மணிதான் அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, அவரு தங்கிட்ட இல்லாத படிப்பை பத்தி யோசிக்கல, தங்கிட்ட இருக்கிற உழைப்ப வச்சு முன்னேறினாரு. இந்த உலகத்துல மாபெரும் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே தங்கிட்ட இல்லாத பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லைங்க. தங்கிட்ட என்ன இருக்குதோ அதை எப்படி பெஸ்டா பயன்படுத்தலாம் அப்படிங்கறத யோசிச்சதுனாலதான் பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கிட்ட இல்லாத மத்தவங்க கிட்ட இருக்கிறத பார்க்க கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். சரி, அப்படியே நம்ம யோசிக்காம ஓவர் திங்கிங்ல போறோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சு திங்க் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. ஓவரா திங்க் பண்றதுக்கு நம்மளுக்கு எப்படி நேரம் கிடைக்குது யோசிச்சு பாருங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த நாம செய்யாததுனாலதான் இந்த மாதிரி ஓவர் திங்கிங் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வுலயே சொல்லியிருக்கிறாங்க. என்னம்மா எப்ப பாரு பிடிச்ச விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறீங்களா? ஆமாங்க, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நாம செய்யணும். அதுவும் பிடிச்ச விஷயத்த ஒரே விஷயத்தையே செஞ்சோம்னா அதுவும் போர் அடிச்சிரும். இப்ப உங்களுக்கு சமையல் பிடிக்குது அப்படின்னா சமையல்ல புதுசாவும் எதையாவது கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணி பார்க்கணும். அப்படி நீங்க புதுசா ஏதாவது கத்துக்கும் போதுதான் உங்களோட எண்ணம் அந்த சமையலை சுத்தியே வரும். அப்படியே நீங்க ஒரு புக் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மாதிரியான வரலாறையே படிக்கிறீங்க அப்படின்னா அதை மாத்தி ஒரு மருத்துவத்தை பத்தியோ இல்ல வேற ஏதாவது பத்தியோ படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்க. அந்த மாதிரி நீங்க இப்போ ஒரு கேமரால ஒரு பட்டாம்பூச்சியை போட்டோ எடுக்கலாம், இல்ல அப்படின்னா யாருக்காவது உதவி செய்யலாம்.
ஒரு சின்ன சின்ன உதவி செய்யலாம். அந்த மாதிரி உதவி செய்யும் போதும் நம்ம மனசு எப்பவும் மகிழ்ச்சியா இருக்குங்க. ஒரு நாள் ஃபுல்லா அந்த மகிழ்ச்சி குறையாம நம்மளை பார்த்துக்கும், வேற ஒரு சிந்தனைக்கு நம்மளை போகாம தடுக்கும். என்னன்னா நம்மளோட சிந்தனைய நம்ம வேண்டாத விஷயத்துக்கு யோசிக்கிறதுக்கு விடக்கூடாது. நம்ம விடக்கூடாதுன்னு நினைக்கும் போது அது அப்படி செய்ய முடியாது. ஆனா நம்மளோட திங்கிங்க, நம்மளோட செயலை உழைப்புக்கு மாற்றணும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது அதை மாற்றி கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னாவே நம்மளோட சிந்தனையெல்லாம் அதில் போயிடும். அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி நம்மளை வேற எதை பற்றியும் சிந்திக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு விடாதுங்க. அதைத்தான் சொல்ல வர்றேன். ஆமாங்க, உங்களோட ஓவர் திங்கிங்கை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும். பிடிச்ச விஷயத்த ஒரே மாதிரியே போர் அடிக்கிற மாதிரி செய்யாமல் அதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி செய்யணும். அப்படி மட்டும் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட சிந்தனை தேவையில்லாத யோசிக்கிறதுக்கெல்லாம் போகாது. ஏதாவது பயனுள்ள வகையில் உங்களுக்கு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஓவர் திங்கிங்கை போக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னா உங்கள் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தணுங்க. மகிழ்ச்சியை அதிகப்படுத்துறது ஒன்று தான் ஓவர் திங்கிங்க்கு நாம் வைக்கிற ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும், டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள். நீ யூஸ் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு கண்டிப்பாக என்ன நீங்கள் கேட்பீங்க. அதோட விளைவு தான் நான் இப்போ இந்த வீடியோவில் எடுத்து போடுறேன்னு வைங்களேன். முதல்ல பேசி அப்படியே போட்டுருவேன். இப்போல்லாம் முன்னாடி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத முன்னாடி சொல்லிடுற மாதிரி ஒரு ரீகேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்கிறேங்க. இந்த மாதிரி நான் செய்கிற வேலையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி பார்த்துருக்குறேன். ஏன்னா இப்போ நான் வீடியோ போட்டு யாரும் பார்க்கல அப்படின்னா எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நானே என்னோட வேலையவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது எனக்கே அது மகிழ்ச்சி தருது. அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி யோசித்து செய்ய முயற்சி பண்ணீங்க அப்படின்னாவே அந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளிவர முடியுங்க. புதுசான ஒரு மகிழ்ச்சியான உணர்வு கிடைக்கும். அதிலிருந்து நீங்கள் நல்ல ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளலாம், வெற்றியும் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.